நண்பர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை கொடூரமான முறையிலே கொலை செய்தது திமுக கூட்டணி. இதை மன்னிக்க கூடாது, மன்னிக்கவும் முடியாது. இன்னும் ஒரு மாதம் நம்ம ஆட்சி, அதுக்கு பிறகு வச்சுக்கலாம். எல்லாரும் உள்ள போவாங்க, உள்ள போறது கிடையாது. வாங்கம்மா, எம்எல்ஏ வந்துட்டாங்கப்பா. திருவிக்கா நகர் எம்எல்ஏ வந்துட்டாங்க. ஏன்னா நண்பர் ஆம்ஸ்ட்ராங்கும் எனக்கும் நல்ல நட்பு. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவருடைய நோக்கம் சமூக நீதி. சமூக நீதி என்றால் அனைத்து ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட மக்கள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும். அது என்ன தப்பு? இதுதான் தமிழ்நாட்டுக்கு தேவை. எவ்வளவு திட்டங்கள், கட்டுமானங்கள், நிதி எல்லாமே தமிழ்நாட்டுக்கு பெறலாம், சாதாரணமாக கொடுக்க போறாங்க. அவசியமானது. இன்னொன்னு நான் சொல்றேன், ஸ்டாலின் அவர்கள் குடிக்கிறதுக்கு கொடுக்கிற மரியாதை கூட படிக்கிறதுக்கு கொடுக்கல. எப்படின்னா, இன்னைக்கு ஒரு டாஸ்மாக் கடைக்கு 5 பேர் டாஸ்மாக் கடையில் வேலை செய்யறாங்க. அது 10க்கு 10 தான். அது 5 பேர் வேலை செய்யறாங்க. ஆனா தமிழ்நாட்டு அரசு தொடக்க பள்ளிக்கூடத்தில் எத்தனை பேர் வேலை செய்யறாங்க? ஒரே ஒரு ஆசிரியர் தான். 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் ஒவ்வொரு ஆசிரியர். 4700 பள்ளிக்கூடத்தில் ஒவ்வொரு ஆசிரியர். 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் ஒவ்வொரு ஆசிரியர் கத்துக் கொடுத்தா இந்த பிள்ளைங்க என்னத்தை கத்துக்குப்பாங்க? டாஸ்மாக் கடைக்கு 5 பேரு, பள்ளிக்கூடத்துக்கு ஒருத்தவர் தான். அப்போ நீ குடிக்கிறது முக்கியத்துவம் எது கொடுக்க? குடிக்கிறது கொடுக்கிற முக்கியத்துவம் படிப்பு கொடுக்கலையா? எப்படியா பிள்ளைங்களுக்கு படிப்பாங்க? தமிழ்நாடு எப்படி முன்னேறும்? தமிழ்நாட்டு பிள்ளைகள் எப்படி உருப்படுவாங்க? இதெல்லாம் நீங்கள் மக்கள் சிந்திக்க வேண்டும். சும்மா நான் சொல்லல. இதெல்லாம் தமிழ்நாட்டில் 5 ஆண்டு காலத்தில் 4,96,000 கோடி கடன். ஆனா நீங்க உங்களுக்கு யாரு கடன் வாங்க, நமக்கு என்ன இதுல பிரச்சனை? எனக்கு நிர்வாகம் தெரியும். இவங்க என்னென்ன கூதல் பண்ணி என்னென்ன அட்டூழியம் பண்ணிருக்காங்க, அது எனக்கு தெரிஞ்சதால்தான் எனக்கு தாங்க முடியல. 5 லட்சம் கடனை வாங்கி அதுல 1,66,000 கோடி மட்டும்தான் மூலதன செலவு, கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் கட்டுமானம், ரோடு, பிரிட்ஜ், கல்லூரி எல்லாம் பண்ணிட்டு கட்டுமானங்கள். மீதி இருக்கிற கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடியை முடிச்சுட்டாங்க. அடுத்தது எடப்பாடி பழனிசாமிக்கு அவருக்கு தான் சும்மா. அடுத்தது முதலமைச்சர் வந்தோடு. ஆனாலும் மத்தியில நமக்கு நம்ம கூட்டணி என்னன்னா நிச்சயமா செய்வாங்க. இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள். இங்க இருக்கின்ற அரசு ஊழியர்களுக்கு நான் கேட்கிறேன், கடந்த தேர்தலில் அரசு ஊழியர்கள் அத்தனை பேரும் வரிஞ்சு கட்டிட்டு திமுக ஓட்டு போட்டீங்க. ஜாக்டோ, ஜியோ, ஆசிரியர் சங்கம், அந்த சங்கம் இந்த சங்கம் ஓட்டு போட்டீங்க. என்னாச்சு? என்னாச்சு? இந்த ஜனவரி மாதம் அரசு ஊழியர்கள் அத்தனை பேரும் நாங்கள் போராட்டம் செய்ய போகின்றோம் என்று அறிவித்தவுடன் உடனே கூப்பிட்டு வச்சு நாங்க பழைய ஓய்வூதியம் கொடுக்கிறோம். 5 ஆண்டுகள் என்னையா பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? அரசு ஊழியர்கள் 5 ஆண்டு காலம் வர வச்சு மொட்டை அடிச்சு நாமத்தை போட்டு கோவிந்தா கோவிந்தான்னு சொன்னீங்களே. இப்ப மட்டும் என்ன உங்களுக்கு அக்கறை? 3 மாதத்திற்கு முன்பு அறிவித்த திட்டம் ஸ்டாலின் அவர்கள் பழைய ஓய்வூதியம், அது ஏதோ ஒரு பேர்ல மாத்தி ஒரு ஓய்வூதியம் சொல்லியிருக்கிறார். இந்த 3 மாதத்தில் 1.5 லட்சம் பேர் ஓய்வு பெற்றிருக்கிறாங்க. இந்த 1.5 லட்சம் பேர் ஒருத்தருக்கு கூட ஓய்வூதியம் கிடைக்கல. இப்ப எல்லாமே ஏமாத்துட்டாங்க, எல்லாமே ஏமாத்திட்டு இருக்கீங்க. ஒவ்வொன்றும் நீங்க செய்யறது எல்லாமே பித்தலாட்டம், பொய் பித்தலாட்டம். நீங்க செய்த சாதனை வச்சு ஓட்டு கேளுங்க. அது இல்ல, அதுக்கு 30 கட்சி கூட்டணி வேற. 30 கட்சி கூட்டணி வச்சு என்ன பண்ண போறீங்க? என்ன பயம் உங்களுக்கு? மக்கள் எங்க கூட தான், எங்களுக்கு தான் ஆதரவு கொடுக்கிறாங்க. அனைத்து தரப்பு மக்களும் எங்களுக்கு ஆதரவு தர்றார்கள். அதனால உறுதியாக ஆட்சி மாற்றம் தமிழக மக்கள் கொண்டு வர வேண்டும். தொகுதி மீண்டும் நான் சொல்றேன், பனையூர் கேட்டு வாசல் நிக்க போறீங்களா? இல்ல உங்க வீட்டு வாசல்ல நிக்கிற உங்களுக்கு எம்எல்ஏ வேணுமா? இல்ல நீங்க போய் பனையூர் கேட்டு வாசல் நிக்கிறது அப்படிப்பட்ட எம்எல்ஏ வேணுமா? நீங்க முடிவு பண்ணுங்க. சினிமா நடிச்சா போதாது, மக்களை சந்திக்கணும், தெரு தெருவா போகணும். அப்படி வருவாரா? தெரு தெருவா வருவாரா? உங்ககிட்ட ஓட்டு கேட்பாரா? ஓட்டு கேட்க கூட வராது, அதுக்கு பிறகு வந்து பாப்பாரா உங்களை?
இல்ல, நீங்க தான் போகணும். கரூர்ல நடந்ததெல்லாம் தெரியல உங்களுக்கு. நடந்து அவங்க தான் போய் பார்க்கறாங்க, தான் இவரு போய் பார்க்கல. இதெல்லாம் சிந்திங்க. ஏதோ சும்மா பல 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 பலன் போட்டு எல்லாம் இருந்ததுன்னா அப்படி ஓட்டு போட்டுடணும். உண்மையானவர்கள் யார்? உங்களுடன் சேர்ந்து போராடுகின்றவர்கள், உங்களுடன் சேர்ந்து நிற்பவர்கள் யார்? பாட்டாளிகள் யார்? உழைக்கின்ற வர்க்கம் யார்? எல்லாமே இந்த மேடையில் இருக்கிறாங்க. எல்லாமே இந்த மேடையில் இருக்கின்ற அத்துணை வேட்பாளர்களும் உழைக்கின்றவர்கள். நெத்தியில வேர்வை வருகின்ற வேட்பாளர்கள் இங்க நின்று இருக்காங்க. நெத்தியில வேறு யாருக்கு வரும்? பாட்டாளிகள், உழைக்கின்ற வர்க்கம். நாம் எல்லாம் உழைக்கின்ற வர்க்கம். ஏசி கார்ல வந்து ஏசி பஸ்ல போயிட்டு ஏசியில போனா நீ கிட்டவரை நெருங்க முடியாது. தூரத்துல இருந்து டாடா காமிச்சு போறாங்க. அதெல்லாம் சிந்தியுங்க. இந்த இங்க நிக்கிறாங்க, அவங்க நிக்கிறாங்க. இது இல்லாம திமுக வேட்பாளருக்கு நீங்க ஏற்கனவே வாய்ப்பு கொடுத்துட்டீங்க, தோல்வி அடைஞ்சிட்டார். இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் தோல்வி அடைஞ்ச, ஒண்ணுமே செய்யல, உங்களுக்கு எந்த திட்டமும் செய்யல. ஆனால் தான் கேட்கிறேன், இந்த தொகுதியை பொறுத்தவரை நம்முடைய போராளி திலகபாமா அவர்கள், இந்த அம்மா சிவகாசி பக்கத்துல ஒரு டாஸ்மாக் கடையை உடைச்சி நொறுக்கி, இவங்களும் ஒரு 20 பெண்களும் சேர்ந்து அந்த கடையை உடைச்சி 25 நாள் ஜெயில இருந்தாங்க, மதுரை ஜெயில. எதுக்கு? டாஸ்மாக் கடையை நேரடியா போய் உடைச்சி நொறுக்கி கேஸ், இன்னும் கேஸ் இருக்கு. இப்படிப்பட்ட போராளி வேணுமா? இல்ல ஏசி பஸ்ல வந்து டாடா காமிச்சுக்கிட்டு ஹாய் பாய் அவ்வளவுதான், அப்படிப்பட்ட வேட்பாளர் வேணுமா உங்களுக்கு? நீங்க முடிவு பண்ணுங்க. இது முக்கியமான தேர்தல், முக்கியமான தேர்தல், தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்றுகின்ற தேர்தல் இது. அத்துணை துறைகளும் தோல்வி அடைந்து விட்டது திமுக ஆட்சி. போராளி என்றால் களத்திலே அன்றாடம் இறங்கி அனைத்து ஒடுக்கப்பட்ட மக்கள், வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்கு போராட்டம் செய்கின்ற ஒரு போராளி. 3-4 மாதங்களாக இந்த பகுதியிலே துப்புரவு பணியாளர்கள் சாலையிலே போராடி கொண்ட நேரத்திலே அன்றாடம் அவர்களை சந்தித்து அவருடன் சேர்ந்து உட்கார்ந்து தரையிலே உட்கார்ந்து போராடிய ஒரு போராளி கவிஞர் திலகபாமா அவர்கள். நினைச்சு பாருங்க, இந்த தொகுதி மக்கள் நீங்கள் சிந்திக்க வேண்டும். நீங்க பார்க்க முடியாத, பேச முடியாத, அணுக முடியாத ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வேணுமா உங்களுக்கு? சிந்தித்து பாருங்க. நீங்க எங்க போனோம்? பனையூர் கேட் வாசல்ல நிக்கணும். நீங்க தப்பா முடிவு பண்ணீங்கன்னா பனையூர்ல கேட் வாசல் வெளியில நீங்க நிக்கணும். திலகபாமாவை நீங்க தேர்வு பண்ணீங்கன்னா உங்க வீட்டு வாசல்ல இவங்க நிப்பாங்க. இதுதான் வித்தியாசம். இந்த தொகுதி ஏதோ விஐபி தொகுதி, விஐபி தொகுதி எல்லாம் கிடையாது, சாமானிய தொகுதி. இந்த தொகுதியில் வாழ்கின்றவர்கள் யாரு? அடித்தள மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், வஞ்சிக்கப்பட்ட மக்கள். சென்னை சுத்தி புறநகர் பகுதி இது. இந்த தொகுதியில் வாழ்கின்ற அத்தனை பேரும் தொழிலாளர்கள். வாழ்க்கையிலே மிக சிரமப்பட்டு முன்னுக்கு வருவோம் என்ற நம்பிக்கையோடு உழைக்கின்ற வர்க்கம் இந்த தொகுதியில் உள்ள மக்கள். அதுவும் இந்த குடங்கையூர் பகுதி. இந்த பகுதினா எவ்வளவு மாசு கட்டுப்பாடு, மாசு பிரச்சனைகள், எவ்வளவு தொழிற்சாலை, மணலி தொழிற்சாலை. அது மட்டுமல்ல, இந்த பகுதியில் குப்பை உலை, குப்பையால் அந்த குப்பையை எரிச்சு மின்சாரம் தயாரிக்கின்ற ஒரு திட்டத்தை திமுக அரசு 1250 கோடி ரூபாய் திட்டத்தில் அதை கொண்டு வர முயற்சி கடுமையாக நான் எடுத்துக்கின்றேன். குப்பை எரிவுலை திட்டம் தேவையா? ஏற்கனவே கொடுங்கையூர் பகுதி, பெரம்பூர் பகுதி, மணலி பகுதி, ராயபுரம் பகுதி, இந்த பகுதி எல்லாமே வானத்தில் மட்டும் கிடையாது, நிலத்தடி நீர்லையும் மண்ணையும் காத்தையும் அத்தனையும் மாசுபடுத்தி நீங்க எல்லாம் அன்றாடம் மூச்சு விடுறது ஆக்சிஜன் மூச்சு விடல. ஆனா நீங்க மூச்சு உள்ள இருக்கிறது வந்து சல்பர் டை ஆக்சைடு, நைட்ரஸ் டை ஆக்சைடு, ஓசோன் டயாக்சின், மர்க்குரி, இது போன்ற நச்சு பொருள் தான் நீங்க சுவாசிக்கிறீங்க அன்றாடம். நீங்க மட்டும் இல்ல, உங்க குழந்தைகள். நினைச்சு பாருங்க, இவ்வளோ வாயுகள், விஷ வாயுகள் நீங்க சுவாசிக்கிறீங்கன்னா அதுல கேன்சர்ல இருந்து, ஹார்ட் ப்ராப்ளம் இருந்து, லங் ப்ராப்ளம் இருந்து, மூளை பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை வரும். ஆனா இதெல்லாம் இங்க போட்டியிடுகின்ற மற்ற வேட்பாளருக்கு தெரியுமா? இதை பத்தி
அதை பத்தி ஏதாவது சிந்தனை என்ன இருக்கா? எதுவும் தெரியாது. அதனால நீங்கள் சிந்தித்து பாருங்கள். தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆட்சி மாற்றம் வரணும்பா. இந்த 5 ஆண்டு காலம் நரக ஆட்சி தமிழ்நாட்டில், மக்கள் விரோத ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஆட்சி. நினைச்சு பாருங்க. நான் தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை தாய்மார்களிடம் கேட்கின்றேன், அத்துணை தாய்மார்கள் பாதத்தை தொட்டு நான் கேட்கின்றேன், உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகளை நீங்கள் காப்பாற்ற வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள், குறிப்பாக பெண் பிள்ளைகளை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த திமுக ஆட்சியை தூக்கி எறியுங்கள். அவர்கள் ஆள தகுதியற்றவர்கள். குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நிர்வாகனா என்னன்னு கூட தெரியாத ஒரு முதலமைச்சர். நான் கேட்கிறேன், ஒரு முதலமைச்சர் முதல் கடமை என்ன? அவர் மாநிலத்தில் உள்ள பெண்களை பாதுகாக்கணும். அது பாதுகாக்கிறீங்களா? அன்றாடம் பெண்கள், பெண் குழந்தைகள் சிதைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு கேவலமான ஒரு மாநிலமாக மாறிடுச்சு. கேவலமான மாநிலம். 2.5 வயசு குழந்தை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதை சிதைத்து பாலியல் வன்கொடுமை செய்து கொடூரமான முறையில் கொலை செய்த திமுக இளைஞர் சங்க நிர்வாகி கிருஷ்ணகிரியில். இந்த மாவட்டத்தில் நம்முடைய ஆரப்பாக்கம் கும்மிடிப்பூண்டி பகுதியில் 8 வயசு பிஞ்சு குழந்தை பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகுது. 3 மணி நேரம் காணோம். பிறகு பார்த்தா புதர்ல இருந்து வருது ரத்த காயத்துடன். அவங்க அப்பா அம்மா பதறி போய் காவல் நிலையத்துக்கு போறாங்க. கேஸ் எடுக்க மாட்டான். என்னன்னா அரசாங்கத்துக்கு பேர் கெட்டு போயிடுமா. பிறகு எங்க கட்சி, நம்ம கட்சி சார்பில் போய் அழுத்தம் கொடுத்தோன்னு கேஸ் வாங்கினாங்க, வழக்கு பதிவு பண்ணாங்க. அதன் பிறகு ஒரு வாரம் அமைதியா இருந்துட்டாங்க. பிறகு நான் இந்த தொகுதியின் நம்முடைய வேட்பாளர் போராளி திலகபாமா அவர்களை தொலைபேசி மூலமா அழைத்து, நீங்க போங்க, அங்க நீங்க போனதான் நடக்கும். நேரா போனாங்க. காவல் நிலையத்தில் தரையில உட்கார்ந்தாங்க. நீ அவனை கண்டுபிடிக்கலன்னா நான் இங்கிருந்து நான் போக மாட்டேன். அதுதான் நம்ம வேட்பாளருக்கும் மற்ற வேட்பாளருக்கும் வித்தியாசம். அது இவங்க போனதுக்கு பிறகுதான் 5 காவல் நிலையத்தில் 5 டீம் போட்டு அப்புறம் அவனை பிடிச்சாங்க. எங்க அசாம்காரன் ஆந்திராவில் வேலை செய்யறான், பார்டர் தாண்டி. அவனை பிடிச்சி விசாரணை பண்ணா அவன் சொல்றான், நான் திங்கட்கிழமையில இருந்து வியாழக்கிழமை வரைக்கும் ஆந்திராவில் வேலை செய்யறேன். வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் தமிழ்நாட்டுக்கு நான் போயிடுவேன். ஏன் நான் தமிழ்நாட்டுக்கு போறேன்னா தமிழ்நாட்டில் சாராயம் கிடைக்கும், கஞ்சா கிடைக்கும், சின்ன சின்ன பொண்ணுங்க கிடைப்பாங்க. அட படுபாவீங்களா, இதுவாயா ஆட்சி? எப்படி இந்த தமிழ்நாட்டை இந்த 5 ஆண்டு காலத்தில் எப்படி மாத்தி இருக்கிறானுங்க இந்த படுபாவீங்க.